ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேயி நரசிம்மா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, அதாவது இது நாள் வரைக்கும் ராசிக்குத்தான் பலனை சொல்லிட்டு இருந்தோம். இப்போ லக்னத்திற்கு பலன், ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எப்பேற்பட்ட பலன்களை பெறப்போகிறீர்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு 3வது வீடு. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. நம்ம வழக்கமாக ராசிக்கு தான் பலனை சொல்லியிருப்போம். இப்போது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பலன் எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த 3 மாத பலன், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதமும் இந்த மிதுன ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஆண்டு கிரகங்களை தான் பெருவாரியாக நம்ம கையில் எடுத்து பலனை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் மாத கிரகங்கள் இல்லையா. ஸோ முதல்ல குரு பகவானை எடுத்துக்கலாம். குரு 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும்போது, இந்த 12ஆம் இடம் அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இந்த மிதுன லக்னத்திற்கு குரு பாதகாதிபதி, பாதகத்தை செய்பவன் பாதகாதிபதி, 10ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். பாதகாதிபதி எப்பவுமே மறையணும், மறைஞ்சாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். மற்ற விஷயங்களும் பாதகாதிபதி மறைஞ்சாதான் சிறப்பாக இருக்கும். அப்போது இந்த மிதுன லக்னத்திற்கு குரு மறைவது மிக சிறப்பு. அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், வேலை விஷயங்களாகட்டும், தொழில் விஷயங்களாகட்டும், எந்த விஷயங்களிலும் இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், ராஜயோகம்லாம் வேண்டாம், அவயோகம் இல்லாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். அப்போ இந்த பாதகத்தை செய்பவன் பாதகாதிபதி, அவன் 12இல் போய் மறைவது மிக சிறப்பு. இந்த மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். அப்போ 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று 12இல் இருக்கிறார் என்று சொன்னால், தொழில் ரீதியாக செலவினங்கள் பண்ணுவீர்கள். தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க, இல்லை கடைகண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதாவது வங்கிகளின் மூலமோ, அரசின் மூலமோ, தனியார் துறை மூலமோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போது செலவு சுப செலவு தான். அப்போ எந்த அளவுக்கு கடைகண்ணியில் அதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும், லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் போது 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். இந்த 3 மாதமும் சூப்பராக போகும். ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஆன்மீக ஸ்தலங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு சுகம், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது, நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். வீடு வாசல் மனை வாங்கிறதுக்கான நிலை இருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு சிலர் அபிலாஷை இருந்தால் அதை வாங்க முடியும், இல்லை வண்டி வாகனங்கள் கூட வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்தது 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள்.
அதான் ரொம்ப முக்கியம். இந்த குரு ஃபேவராக இருக்கிறார். ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதால உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செயலாற்றுவீர்கள். 8ங்கிறது அதாவது அவப்பெயர் தரக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னா எந்த அவப்பெயருக்கும் இங்கே இடமே இல்லைங்க. அதே நேரத்தில் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, உயர்கல்வி, பிஹெச்டி, டாக்டரேட்டு, இதுபோல் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம், சிறப்பான காலம். இந்த துப்புரவு இலாக்காவில் பணிபுரியும் சிபிசிஐடி அந்த இது போன்ற அதிகாரிகளுக்கும் ஒரு உன்னதமான நேரம் என்று சொல்லலாம். இந்த 3 மாத காலம் சிறப்பாக இருக்கும். இந்த ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கார். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கிறது தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார். நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்கள்கிட்ட வர்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோ தெரிஞ்சவங்களோ வந்து ஏப்பா என்னப்பா கடையை இப்படி வச்சுருக்கேன், நான் ஒன்றும் தரம்பா காசு, கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சில பேர் உங்கள்கிட்ட அவங்களா வந்து முன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் வாங்கி கடைக்கண்ணியை விரிவாக்கம் பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ இன்புட்டு இருக்கும்போது அவுட்புட்டு இருக்கத்தானே இருக்கும். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக மாறுகிறது. 10ல் ராகு தொழில் ரீதியாக சிறப்பு. ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான காலம். இப்போ கேது பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடத்துல இருந்தாலும், தனித்த கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. அப்போது ஏற்கனவே நீங்கள் மிதுன ராசி, அதாவது மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அது நல்ல டாக்டிவ், ரொம்ப கேப்பபிள் பர்சன். இன்னும் கேது 4ஆம் இடத்துல இருந்து பார்க்குறது உங்களை இன்னும் அறிவு சார்ந்த விஷயங்கள், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னா அற்புதம். சிவ கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, தந்தையால் அனுகூலம், பூர்வீகத்தில், அதாவது பூர்வீகங்கிறது 5, 9ங்கிறது பாக்கியம். எந்த ஒரு பாக்கியத்தையும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. 9 குடையவன் 9ல் ஆட்சி பீடத்தில் இருப்பது தந்தையால் யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி பார்வை வேறு இருக்குது. சனி பார்வை 11ஆம் இடத்தை பார்க்குது. எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை அவங்களுக்கு சகோதரர்களுக்கு பொதுவாக உடம்பு முடியாமல் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். எடுக்கின்ற காரியங்கள் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா. இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சக்தி இந்த குரு பகவான் கொடுத்துருவார். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாதுங்க. இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலமும் ஒரு பொற்காலம். அதாவது கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.